அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026 வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை ஒரு 7 செக்மெண்டா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது, நம்முடைய தொழில் உத்தியோக வாழ்க்கை இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது, அதே போல பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மாணவிகள் சார்ந்த விஷயம், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி A to Z எல்லாத்தையும் இந்த பதிவுல நான் கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் இந்த 7 செக்மெண்ட்டுக்குமான டைம் லைனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதே போல இந்த பதிவோட எண்ட்ல இந்த 2026 வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, அதே போல எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது இந்த வருடத்துல நமக்கு மேலும் அதிக நற்பலன்களை கூட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த பதிவோட கடைசியில நான் கொடுத்திருக்கேன். சோ அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் அந்த பதிவை முழுமையா பாருங்க. இந்த 2026 நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான வேவ் லென்த்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு, கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே சனி, ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட்ல இருக்கும். ஜென்ம சனின்னு இதை சொல்லுவோம். சனி பகவான் நம்முடைய சந்திரன் மேல பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம 7.5 சனியில ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 7.5 சனியில ஜென்ம சனி அப்படிங்கிறது சனி பகவானோட எந்த கைண்ட் ஆஃப் அட்டாக்கிங்ல வரும் அப்படின்னாக்கா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் 3 முறை மட்டும்தான் 7.5 சனியை பார்ப்பான், 3 முறை மட்டும்தான் ஜென்ம சனியை பார்ப்பான் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படின்னு சொல்லுவோம். இதுல முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவையும் ஒரு புரிதலையும் சனி பகவான் கொடுக்க கடமைப்பட்டிருப்பாரு. எனவே முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி லைஃப்னா என்னன்னு புரிய வைப்பாரு, வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிய வைப்பாரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாரு. அது முதல் சுற்றுல இருக்கிறவங்க, அதாவது 20ஸ்ல இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இரண்டாவது சுற்று, அதாவது 40 வயதை தாண்டியவர்களுக்கு இரண்டாவது சுற்று நடக்கும். இந்த இரண்டாவது சுற்று லைஃப்ல செட்டில்மெண்ட் கொடுப்பாரு. வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றங்கள், இந்த டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் இந்த 40க்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்ம சனியில நடக்கும். அடுத்தது கடைசி சுற்று, மூன்றாவது சுற்று சனி, அதை நம்ம மரண சனின்னு சொல்லுவோம். இதுல நிறைய பேருக்கு இறப்பு நிகழுமா அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாரு. ஹெல்த் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தெளிவா புரிய வைப்பாரு. கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்கள கேர்ஃபுல்லா மாத்துவாரு. சோ ஹெல்த் ரீதியா ட்ரபிள கொடுத்து அதுல அனுபவ பாடத்தை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாரு. இது சப்ஜெக்ட் நம்முடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து சில வேரியேஷன்ஸ் இருக்கும். சோ இப்படிதான் இந்த 3 சுற்று சனி பகவான் 7.5 சனியில ஒர்க் ஆகும். எனவே இந்த ஜென்ம சனி அப்படின்னு நம்ம பொதுவா அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிய வைக்கிற சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய குழப்பமும் இருக்கும், மென்டலி நிறைய டார்ச்சர் இருக்கும், நிறைய குழப்பம் இருக்கும். அதிகமா யோசிப்போம். நம்ம எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளுடைய சிந்தனை பல மடங்கா மாறி நமக்கு நிறைய தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய சனி தான். சோ ஸ்டார்டிங்ல நிறைய பேருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கு நிற்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சனி பகவான் அடிச்சு பக்குவப்படுத்தி இவ்வளவுதானா, பாத்துக்கலாம், என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவத்தை கொடுத்து ஃபைனலா எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண வைப்பார். வாழ்க்கையுடைய தத்துவத்தை ரியலைஸ் பண்ண வைப்பார். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு யார் உண்மையா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், உண்மையான நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், துரோகிகளை கண்முன்னே காட்டி கொடுப்பாரு, ஹெல்த் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி கொடுப்பாரு, பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு, அவமானம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதோட பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கத்து கொடுப்பாரு, நம்ம கிட்ட யாரெல்லாம் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண் முன்னே காமிச்சு கொடுப்பாரு. சோ இதுதான் நம்ம ஜென்ம சனின்னு சொல்றோம். சோ இந்த ஜென்ம சனி அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸ், லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை நல்லா ஃபீல் பண்ண வைப்பாரு. அடுத்தது நம்மளுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இது அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம். இது மன ரீதியான தாக்கங்களை அதிகமா
கொடுக்கும். இருந்தாலும் குரு தன்னுடைய கேந்திர ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு, புதனோட வீட்டுல அமர்ந்திருக்காரு. இது மீன ராசிக்கு பெரிய அளவிலான தாக்கத்தை கொடுத்துறாது. அதே போல ஜென்ம சனியுடைய தாக்கமும் குறைவாக இருக்கும். இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த 2026 வருடத்துல நம்முடைய குரு பகவான் உச்சமாக போறாரு. 11 வருடம் கழித்து கடகத்தில் குரு உச்ச அமைப்புல இருப்பாரு. சோ இந்த வருடம் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கமே சுத்தமா தெரியாது. ஏன்னா குரு வலுத்து குருவுடைய பார்வை சனி மேல இருக்கும். எனவே இது மீனத்துக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கிற அந்த குரு பயிற்சி, அதுலயும் கடகத்துல குரு உச்ச குரு மீனத்துக்கு அமோகமான வளர்ச்சியை கண்டிப்பா கொடுப்பாரு. சிந்தனையில இருக்கிற தெளிவெல்லாம் அப்படியே விலக்கி விட்டு சிந்தனை தெளிவை கொடுப்பாரு. எனவே குரு பலம் இந்த வருடத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. எனவே நம்மளுடைய ராசிநாதன் ரொம்ப ஃபேவரா டிராவல் பண்றாரு. அதனால 7.5 சனியுடைய தாக்கம்லாம் பெருமளவுக்கு இருக்காது. அடுத்தது கேது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. 6th ஹவுஸ்ல கேது இருக்கிறது யோகமான அமைப்பு தான். அது பெருசா நமக்கு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிடாது. 12ஆம் இடத்துல ராகு, இது ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்காது. ஆனா 6வது மாசத்துக்கு பிறகு பொருளாதார ரீதியா அயன சயன சுகம் பயணம் இது சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா 12ல ராகு இருக்கிறது கடுமையான பொருளாதார இழப்பை கொடுக்கும். அதுலயும் ராகு சனியோட வீட்டுல இருக்காரு. அப்போ சனியை போல ராகு செயல்படுவார். அப்போ ராகு எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலையும் ஜூன் 1க்கு மேல வர மாட்டாரு. எனவே 12ல இருக்கிற ராகு கடுமையான கெடுபலன்களை கொடுப்ப முயற்சிகளை எடுப்பாரு. சோ அதை நான் உங்களுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைலா. இந்த வருடத்துல 2 கிரகத்துடைய இடப்பெயர்ச்சி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குரு பயிற்சி ஜூன் 1ல நிகழும். மிதனத்திலிருந்து கடகத்துல குரு உச்சமாக போறாரு. அது இந்த வருடத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5ல இந்த ராகு கேது பயிற்சி. இது வருஷத்தோட கடைசியில இருக்கிறதுனால இது நம்ம பெருசா நம்ம கவுண்டிங்ல எடுத்துக்க வேண்டாம். இருப்பினும் டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். டிசம்பர் 5க்கு பிறகு கேது பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துக்கும், ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆவாங்க. பட் மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் இந்த வருடத்துல 6ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் தான் ராகு கேது டிராவல் பண்ண போறாங்க. சோ இதுதான் இந்த 2026க்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த வருட பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா ஃபேமிலிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, நம்முடைய குடும்ப வாழ்க்கை இந்த வருடத்துல சிறக்குமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல எந்த பாவகிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. குருவும் சுபத்துவமான ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறாரு. குரு கடகத்துல போய் உச்சமாக போறாரு. அதுவும் 5ஆம் இடம் மகிழ்ச்சியை தரக்கூடிய இடத்துல குரு உச்சம். ராசிநாதன் வலுத்த ஒரு அமைப்பு. சனியுடைய பார்வை மிக முக்கியமான ஸ்தானங்கள்ல பதிந்தாலும் குரு பார்வையில இந்த சனி வந்துடுறாரு. எனவே ஃபேமிலி ரீதியா இந்த வருஷத்துல நிறைய மங்களகரமான சுப விசேஷங்கள் நிகழ காத்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்துல நிறைய நல்ல மாற்றங்களை இந்த வருடம் கண்டிப்பா கொடுக்கும். ஃபேமிலில இருந்த சிரம அமைப்புகள் குறையும். குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சி மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். நிறைய மிராக்கல் ஃபேமிலில கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு மங்களகரமான விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், மங்களகரமான மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் சிறப்பான முறையில் நிகழும். அதே போல ஃபேமிலியுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா இந்த வருஷத்துல கிடைக்கும். ஏன்னா குரு நமக்கு பலமாக மாறுறதுனால குடும்பத்துடைய சப்போர்ட், குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள் இருக்கும். பட் அதெல்லாம் சுப விரைய செலவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனவே குடும்பம் சார்ந்த வகையில நிறைய முன்னேற்றம், நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல நிகழ ஆரம்பிக்கும். குறிப்பா குடும்பத்துல மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விசேஷம் அல்லது உங்களுக்கு சுப விசேஷம், மேலும் கோவில் திருப்பணிகள் செய்யறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்துடைய பெயர் புகழ் கௌரவம் உயர்றது. சோ இதெல்லாம் இந்த வருஷத்துல சிறப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷத்துல யாரு கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது சிறப்பு. அடுத்தது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது சிறப்பு. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் தொழில் புரியக்கூடிய இடம், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம், சோ இந்த இடங்கள்ல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். ஓவரால் அந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா எந்த ட்ரபிளும் இல்ல. குடும்பத்துல ஏற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம், மகிழ்ச்சி மாற்றம், சுபத்துவமான நல்ல மங்களகரமான மாற்றங்கள், பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வுகள் இதெல்லாம் சிறப்பான முறையில் நடக்கும். அடுத்தது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த வருஷத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 6ஆம் இடத்துல இருக்கிற கேது போட்டி, பொறாமை, எதிரிகள் எல்லாம் அழிச்சிருவாரு. ஆனா உத்தியோகத்துல சுமை அமைப்பை கொடுப்பாரு. 6th ஹவுஸ்ல இருக்கிற கேது உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரான அமைப்பு, சுமையான அமைப்பை கொடுப்பாரு. பட் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டியும் கூடவே சேர்த்து கொடுத்துருவாரு. ஒர்க் லோடு அதிகமா இருக்கும். பட் அதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அடுத்தது ஒர்க் லோடு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப
உங்களை நீங்களே ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்க கூடாது. மேலும் மற்றவங்களுடைய வேலையை நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துலாம் பார்க்க கூடாது. ஸோ உங்க ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கணும். உங்களுடைய வேலையை சரிவர சிறப்பா செஞ்சுட்டு நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது சிறப்பு. மற்றவங்களுடைய வேலையெல்லாம் உங்க தலையில கட்டுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, கௌரவ உயர்வு அதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு வராரு. எனவே உங்களுடைய முயற்சிகள் மற்றவர்களால பாராட்டப்படும். உங்களுடைய அருமை மற்றவர்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க, உங்களை கௌரவிப்பாங்க. ஸோ அதெல்லாம் சிறப்பான முறையில் நடக்கும். பட் ஒர்க்லோட அதிகமா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு. வருஷத்துடைய ஆரம்பத்துல குருவுடைய பார்வை இருக்கு. சோ முதல் 6 மாதம் தொழில் ரீதியா பெருசா சிரமங்கள் எதுவும் இருக்காது. ஜூன் 1க்கு பிறகு தொழில் சார்ந்த வகையில ஏற்றம் உண்டு. இருந்தாலும் சனி பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில சின்ன சின்ன தடை, தாமதம், தடுமாற்றம், தொடர்ச்சியா தொழிலை செய்ய முடியாத சூழ்நிலை, இது போல ஏதாச்சும் கொஞ்சம் குழப்ப அமைப்புகள் வெளிப்படலாம். இருப்பினும் 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில ஏற்றம் உண்டு. தொழில நல்ல லாபம் கிடைக்கும். அதுலயும் குறிப்பா பூர்வீகமா செய்யக்கூடிய தொழில நல்ல விருத்தி அடையும். குருவுடைய தொழிலான மஞ்சள் வியாபாரம், தங்க வியாபாரம், தங்கம் சார்ந்த துறை, அடுத்தது மங்களகரமான பொருட்கள் விற்கக்கூடியவங்க, குருவுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த டீச்சிங் ஃபீல்டு, இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறவங்க, அறக்கட்டளை வச்சு நடத்துறவங்க, சோ இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி மாற்றங்கள்லாம் டெஃபினட்டா உண்டு. இப்போ நான் சொன்ன துறையில நீங்க ஏதாச்சும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொற்காலமா இருக்கும். நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். அதே போல பாரம்பரிய தொழிலும் நல்ல விருத்தி அடையும். சனி பகவானுடைய பார்வையில் இந்த 10ஆம் இடம் இருக்கிறதுனால சில சமயங்கள்ல சில தடுமாற்றங்களும் தடை அமைப்பும் வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது இந்த வருஷத்துல உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு 5ல அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. எனவே டிசம்பர் 5 வரைக்குமே மேஜர்லி உங்களுக்கு பொருளாதார ரீதியா ப்ராஃபிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேஜரா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் தொழில் பண்ண போறீங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்ல. அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு growth அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். 12ல இருக்கிற ராகு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் அந்த பொருளாதாரத்தை முடக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அதே போல இந்த பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் நீங்க பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடம் கொஞ்சம் பாவத்துவமா இருக்கு. எனவே பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதெல்லாம் இப்போ அட்வைசபிள் கிடையாது. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் அட்வைசபிள் இல்ல. நியூவா ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குன்னா ரொம்ப லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் கிடையாது. ரெண்டாவது கூட்டு தொழில் பண்றதுக்கும் அட்வைசபிள் கிடையாது. சோ இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த வருஷத்துல தொழில், உத்தியோகம் இதுல ஒரு சிறப்பான ஏற்றமும் சிறப்பான மாற்றமும் நமக்கு ஃபேவரா கண்டிப்பா நிகழும். அடுத்ததாக பொருளாதாரம் மற்றும் கடன் சார்ந்த விஷயம் இந்த வருஷத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா செலவு கண்ணா பின்னான்னு இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 12ல இருக்கிற ராகு தொடர் விரைய செலவுகளை கொடுப்பாரு. கையில ஏதாச்சும் பணம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. மீனராசியுடைய நட்சத்திரங்கள் பொருளாதார ரீதியா சில ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்துல நல்ல பணப்புழக்கம் இருக்கும். அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல. குறிப்பா குரு பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றம், நல்ல கையில பணப்புழக்கம் இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். ஆனா உங்ககிட்ட பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த பணத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அல்லது தேவையில்லாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொருளாதாரத்தை இழக்கிறது, தப்பான பாதையில அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்தை இழக்கிறது, இப்படி ஏதாச்சும் ஒரு குழப்ப அமைப்புகளை 12ல இருக்கிற ராகு பகவான் கொடுப்பாரு. தண்ட விரைய செலவுகளை அதிகப்படுத்துவாரு. எனவே இந்த வருஷத்துல கொஞ்சம் உஷாரா இருந்து கையில இருக்கிற பணத்தை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறது சிறப்பு. குரு பயிற்சிக்கு பிறகு தற்போது இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா குரு உச்சமாகி குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல பதியும். சோ அந்த டைமிங்ல நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிசினஸ்ல நல்ல growth இதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஆனா 12ல இருக்கிற ராகு கூடவே பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்வார். எனவே கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு சுப விசேஷங்களோ அல்லது சுப மாற்றத்துக்கோ எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிடுறது பெஸ்ட். குறிப்பா இந்த வருஷத்துல தங்க அணிகலன்கள் வாங்குறது உத்தமமான ஏற்றத்தை கொடுக்கும். குரு உச்சமாகிற வருடம் அப்படிங்கிறதுனால கோல்டுல நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ அதுக்கு இந்த வருஷம்
ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது, உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் செலவு செய்யறது, இப்படி ஏதாச்சும் சுப விரை செலவுகளை அதிகப்படுத்திக்கிறது சிறப்பு. கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத தண்ட விரை செலவா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கையில இருக்குனாக்க அதை ஏதாச்சும் சுப விரை செலவா மாத்திக்கிறது சிறப்பு. இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது, சுப விசேஷம் பண்றது, இப்படி இது சார்ந்த வகையில சுப விரை செலவுகளை நீங்க ஏற்படுத்திக்கிறதும் சிறப்பு தான். 6ஆம் இடத்துல இருக்கிற கேது கடனை அழிப்பார். கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் சுமையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். டிசம்பர் 5க்குள்ள கடன் பிரச்சனையில இருந்து மீண்டும் வெளில வந்துருவீங்க. பழைய கடன் அழியும். கடன் சுமையில இருந்து வெளில வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா கிடைக்கும். எனவே இந்த வருஷத்துல கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுல இருந்து கம்ப்ளீட்டா இப்ப வெளியாகி வந்துடலாம். சோ அதுக்கும் இந்த வருஷம் வந்து பாசிட்டிவா இருக்கு. எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டு. விரயமும் கூடவே வரும். அதை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. கடன் சுமை இருந்தா அந்த கடன் அழிஞ்சிரும். கடன் வந்து டிசம்பர் 5க்குள்ள அந்த கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அத்தனை வாய்ப்புகளும் கிடைச்சிடும். சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. சோ இதெல்லாம் இந்த வருஷத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காதல் உறவு எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா குரு 5ஆம் இடத்துல வந்து உச்சமாகிற ஒரு வருடம். எனவே காதல் உறவுல ஒரு அற்புதமான வளர்ச்சி இந்த வருஷத்துல நிச்சயமா நிகழ ஆரம்பிக்கும். காதல் உறவு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு, காதல் உறவு திருமண உறவா மாறக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஜென்ம சனி நடக்கிறதுனால இந்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல சில குழப்ப அமைப்புகள், சில தடுமாற்ற அமைப்புகள் இருக்கும். ஆனா குழப்பத்தோட சுப செய்தி, குழப்பத்தோட சுப மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா நிகழும். ஏன்னா சனியை குருவுடைய ஆதிக்கத்தில் வந்துருவார். உச்ச குருவுடைய பார்வை சனி மேல பதிகிறதுனால சனி வந்து மேஜர்லி இந்த வருஷத்துல ட்ரபிள் கொடுக்க மாட்டாரு. எனவே சில குழப்பங்களுக்கு பிறகு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். ஃபேமிலில நிறைய கிரீன் சிக்னல் கிடைக்கும். எனவே காதல் உறவுல ஒரு இனிமை, மகிழ்ச்சி, காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி, இதெல்லாம் சிறப்பா நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது திருமண முயற்சி இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை, சுபகிரகங்கள் எதுவும் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கல. ஆனா குரு பலம் சிறப்பா நமக்கு இந்த வருஷத்துல வருது. எனவே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிடும். சனி பார்வை 7ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை கொஞ்சம் பங்கப்படுத்துறதுனால திருமண முயற்சிகளை கொஞ்சம் தாமத அமைப்பு இருக்கும். பட் ஜூன் 1க்கு பிறகு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். அல்ல திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். திருமண முயற்சிகளை சுப செய்தி கண்டிப்பா இந்த வருஷத்துல உண்டு. திருமணம் சார்ந்த சுப விரய குடும்பத்துல நிகழும். எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த வருஷத்துல திருமண முயற்சிகளை செய்யலாம். அதுல பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா உண்டு. அடுத்தது நம்ம திருமண முயற்சி அனலைஸ் பண்ணும்போது இந்த 2025ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பா போல. வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி மன உளைச்சல், வாழ்க்கை துணையால அதிகமான செலவு, வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் அதிகமா இருந்துச்சு. நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இப்படி ஒரு மாதிரி முரண்பாடான அமைப்பு, நிறைய பேரோட லைஃப்ல வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனை, குழப்பம் இப்படிதான் போனுச்சு. இப்ப குரு நமக்கு வந்து ஃபேவரா வரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறதுனால சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் இப்ப ஒன்னு சேருவாங்க. வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால எந்த ஒரு தொந்தரவோ பிரச்சனையோ இல்லாம இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். சோ அதுவும் நமக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த அதிகப்படியான குழப்ப அமைப்புகள்லாம் குறைஞ்சிரும். சனி பார்வை 7ல இருக்கிறதுனால கொஞ்சம் சகிப்பு தன்மையோட வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். இருந்தாலும் சனியை குருவோட பார்வையில் வருதுனால எல்லாத்தையும் இப்போ மேனேஜ் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு கிரியேட் ஆயிடும். நல்ல பெருசா எதுவும் மைனஸா இல்ல. வருஷத்துல திருமண வாழ்க்கையிலும் ஒரு சுபத்துவமான மங்கள மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா நிகழ ஆரம்பிக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் இந்த வருஷத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் குழந்தை பாக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இந்த வருஷத்துல ஒரு 95% குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா குரு 5ஆம் இடத்துல வந்து உச்சமாகிற ஒரு வருடம். எனவே குழந்தை பிறத்தல், குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தடை தாமதம் இது எல்லாம் விலகி நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் பார்க்கப்படுது. குறிப்பா இந்த வருஷத்துல மார்ச்சுக்கு பிறகே பார்த்தோன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ ஆரம்பிக்கும். எனவே இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கண்டிப்பா கிடைச்சிடும். நல்ல குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகளை செய்யலாம். எந்த தடை தாமதமும் இல்லாம இந்த வருஷத்துல பியூரா ஜூன் 1க்கு பிறகு கம்ப்ளீட்லி நிறைய பேருக்கு நல்ல செய்திகள் கிடைச்சிடும். மார்ச்லயே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ இதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம்.
அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் இப்ப கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஐடியா பண்றீங்கன்னா அதை இந்த வருஷத்தை தாராளமா பண்ணலாம். 2025 ஒரு மாதிரி பிள்ளைகளால கொஞ்சம் மன உளைச்சல், பிள்ளைகளால கொஞ்சம் செலவு, பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் இப்படி எடுத்துட்டு போயிருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அந்த சுப விசேஷங்கள் எல்லாம் நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். ரொம்ப நாளா பிள்ளைக்கு திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னா இந்த வருஷத்துல ஒரு நல்ல செய்தி கிடைச்சிடும். அடுத்தது பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயர்றது, பிள்ளைகளால உங்களுடைய புகழ் உயர்றது, பிள்ளைகளால மகிழ்ச்சி கிடைக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய பரிபூர்ணமான ஆறுதல், அரவணைப்பு இதெல்லாம் சிறப்பான முறையில் இந்த வருஷத்துல கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்றம் நிகழும், பிள்ளைகளுக்கு சுப மாற்றம், சுப வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும். மொத்தத்துல பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம், பிள்ளைகளால மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வருடம், மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வருடம். இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது படிப்பு சார்ந்த வகையில சில தடுமாற்ற அமைப்புகள் இருக்கும், சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். ஜென்ம சனி வேற நடக்குது, நிறைய பேருக்கு டைரக்ஷனே மாறும், படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வராது, முயற்சிகள் குறைவா இருக்கும், ரொம்ப லேசியா ஃபீல் ஆகும், எந்த ஒரு முயற்சியுமே செய்ய தோணாது. இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும், சிந்தனை குழப்பம் கடுமையா இருக்கும். அடுத்து நம்ம எதுல பயணிக்கிறது அப்படிங்கிற குழப்ப அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் ஜூன் 1க்கு பிறகு சரியாயிடும். படிப்புல இருந்த குழப்ப அமைப்பு, தடை தாமதப்பட்ட அந்த அமைப்புகள் எல்லாம் ஜூன் 1க்கு பிறகு கம்ப்ளீட்டா சரியாயிடும். 2026ஆம் வருடத்துல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு மார்ச்ல இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். படிப்பு சார்ந்த வகையில ஆர்வம் அதிகரிக்கும், படிப்பு சார்ந்த வகையில ஏற்றம் உண்டாகும், சிந்தனையில இருக்கக்கூடிய குழப்பம், மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலேஜ்ல ஏதாச்சும் அரியர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. சோ அதுக்கு இந்த வருஷம் ரொம்ப கம்ப்ளீட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நிறைய சுபத்துவமான மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு கொடுத்துரும். ஏன் அப்படின்னா குரு உச்சமாகிற வருடம், சிந்தனை தெளிவாயிடும். தலையில உட்கார்ந்துருக்க அந்த இருள், சனி ஒரு இருள் கிரகம், அந்த இருள் கிரகத்தை அதீத ஒளி கிரகமாகிய குரு பாக்குறாரு, அதுவும் உச்சமாகி பாக்குறாரு, ஸ்தான பலத்தோட பாக்குறாரு, திரிகோண ஸ்தானத்துல அமர்ந்து பார்க்கிறாரு. எனவே இருள் விலகக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறதுனால ஜூன் 1க்கு பிறகு கம்ப்ளீட்டா ஒரு கிளியரான மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க. நீங்க எடுக்கிற முடிவுலாம் கிளியரா இருக்கும், பயணிக்கிற பாதை தெளிவா இருக்கும், கல்வியில இருந்த தடை தாமதங்களை தகர்த்தறிந்து கல்வியில ஒரு உயர்வான நிலைக்கு வந்துருவீங்க. பட்டம், பதவி, பெயர், புகழ் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். நான் சும்மா இதை பில்டப் பண்றதுக்காக சொல்லல, சீரியஸ்லி குரு 11 வருஷம் கழிச்சு 5ஆம் இடம் ஆகிய பஞ்சம ஸ்தானத்துல நம்மளுடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு உச்சமாக போறாரு. அதுலயும் குரு நமக்கு ராசி நாதன் வேற. சோ அப்போ மற்ற ராசிகளோட மீனத்துக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்டான ஒரு பலனை கொடுப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஜென்ம சனியுடைய தாக்கத்தை கம்ப்ளீட்டா குறைச்சிருவாரு. அதுவும் 6ஆம் இடத்துல கேது டிசம்பர் 5 வரைக்கும் நமக்கு ஃபேவரா தான் இருப்பாரு. 6th ஹவுஸ்ல இருக்கிற கேது தைரியம், வீரியம் இதெல்லாம் சிறப்பா கொடுத்துருவாரு. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவாரு. போட்டி தேர்வுகள் ஏதாச்சும் எழுதுறீங்கன்னா அதுல வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வீழ்த்தி உயர்வான நிலைக்கு வருவீங்க. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருடம் அட்டகாசமா இருக்கும். முதல் 3 மாதங்கள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு மாதிரி பிரஷரா இருக்கும், சிந்தனை குழப்பம் இருக்கும். மார்ச்சுக்கு மேல நல்ல growth மெல்ல மெல்ல இருக்கும். ஜூன் 1க்கு பிறகு கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிரைட்டா மாற ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கு இந்த வருஷம் ஃபேவரா இருக்கு. அடுத்தது தேக ஆரோக்கியம் இந்த வருஷத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, 12ல ராகு, மருத்துவ செலவு ஆல்ரெடி நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். 12ல இருக்கிற ராகு மருத்துவ செலவை தான் அதிகமா கொடுப்பாரு. 6ல இருக்கிற கேது பகவான் நோய்களுக்கான நிவர்த்தியை கொடுப்பாரு. ஹெல்த்ல ஒரு ட்ரபிள் இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுத்து அதுக்கான நிவர்த்தியை கேது கொடுப்பாரு. 12ல இருக்கிற ராகு மருத்துவ செலவை கடுமையா கொடுப்பாரு. இப்ப குரு நமக்கு ஃபேவரா வர போறாரு. ஜூன் 1ல எல்லாம் குரு நமக்கு உச்சமாகி ரொம்ப ஃபேவரா ஆயிடுவாரு. எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடும். உடல் ரீதியா என்ன கஷ்டமான அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடும். தேக ஆரோக்கியம் ரீதியா இருக்கக்கூடிய குழப்பம், குளறுபடி எல்லாம் சரியாயிடும். இந்த வருஷத்துல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எதுனா மன ஆரோக்கியம். ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு, மன ரீதியா நிறைய டெஸ்ட் வைக்கும். மனசை ஏதாச்சும் ஒரு மாதிரி உங்களை ஆட்டி படைக்கிற மாதிரி, சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும். சோ அதை மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கவனமா நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஹெல்த் ரீதியா எந்த ட்ரபிள் இல்லாம எக்ஸ்ட்ராடினரியா கண்டு போயிடும். எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியத்தை உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இதுக்கு ஒரே வழி மெடிடேஷன் மட்டும்தான். நீங்க தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி, இல்ல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் தினமும் மெடிடேஷன் பண்ணீங்கனாலே மன ஆரோக்கியத்தை உங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். எனவே தேவையில்லாத யோசிக்காதீங்க, தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத கேட்காதீங்க. மைண்ட் அப்படியே கொஞ்சம் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க. தினமும் காலையில மங்களகரமான விஷயங்களை கேளுங்க, மங்களகரமான பாடல்களை கேளுங்க, பக்தி பாடல்களை கேளுங்க. சோ அதெல்லாம் உங்களுடைய மனசை பக்குவப்படுத்தும். மனசை
சாந்தப்படுத்தும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்டான growth கொடுக்கும். தினமும் சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன யோகாசனம், சின்ன சின்ன நடைப்பயிற்சி இதெல்லாம் சிறப்பாக செய்யறது சிறப்பு. தலையில வந்து ஒரு இருள் கிரகம் அமர்ந்திருக்கு, ஒரு வெயிட்டை தூக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் உங்களுடைய தலைப்பு. தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. லேசியா இப்போ ஃபீல் ஆகும் அதிக பேருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் விட்டொழித்து இந்த ஜனவரியில இருந்து காலையில ஒரு 5:30 மணிக்கு எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க. எழுந்து குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தயாராயிடணும். சூரியன் வரப்ப சூரியனுக்கு ஒரு சலாம் வச்சுட்டு உங்களுடைய டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரிய ஒளி உங்க மேல படணும், உங்களுடைய தலை மேல முக்கியமா படணும். சூரிய ஒளி படும்போது நிறைய தெளிவு கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகளை சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார வேண்டி கேட்டுக்கிட்டு அந்த நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். மனசு எங்கேயும் அலைபாயாது. சரி, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் பலப்படுது, உடல் ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும், சிந்தனை தெளிவு கிடைக்குது, மனம் தெளிவடையக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். ஜூன் 1க்கு மேலாம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து மனமானது தெளிவு அடைஞ்சிரும். எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காது. இந்த வருஷத்துல சனி மட்டும் பார்க்கக்கூடிய இடங்களை கொஞ்சம் பாதிப்படைய செய்வாரு. அதன் அடிப்படையில 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. முயற்சி குறைவா இருக்கும். அதுல இந்த வருஷத்துல எஃபோர்ட் அதிகமா போடணும் அப்படிங்கறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. நீங்க எவ்வளவு நேரம் எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போடணும். அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பய உணர்வுகளை தவிர்த்துக்கணும். இந்த நேரத்துல எதை நினைச்சாலும் பய உணர்வு வரும். பயத்தை சுத்தமா வேற அறுத்தணும். மனசுல இருந்து இந்த பயத்தை சுத்தமா அறுத்து அப்படியே தனியா கைட்டி வச்சிருங்க. எதை நினைச்சும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்தது இளைய சகோதரத்துவத்தை அனுசரிச்சுக்கணும். இளைய சகோதரத்துவத்துடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும், அவருடைய உறவு நிலையிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது வாழ்க்கை துணை, நண்பர்கள், உங்களுடைய சமூக வட்டம் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போய்க்கிறது சிறப்பு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா தொழில் செய்யறவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். பயப்பட வேண்டாம், கூடுதல் விழிப்புணர்வோட இருந்தா இன்னும் பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுலயும் தலைப்பகுதி உடல் ஆரோக்கியம் பார்க்கும்போது தலைப்பகுதி, நம்முடைய ஷோல்டர் அதாவது வந்து தோள்பட்டை, கழுத்து இந்த பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்துட்டு போகலாம். கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்களுக்கு வந்து இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயம், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்தது நம்முடைய கால் பாதம், கால் பாதத்துல ஏதாச்சும் வலிகள், புதிகால் வலி, கால் பாதத்துல ஏதாச்சும் அடிபடுறது, இப்படி ஏதாச்சும் ட்ரபிள் வரலாம். சோ கால் பாதத்துல கவனம் தேவை. அதே மாதிரி கணுக்கால் வலி ஒரு சிலருக்கு வரலாம். சோ கணுக்கால்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சோ இந்த பகுதிகளை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. மற்றபடி எதுவும் ட்ரபிளா இல்ல. இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. அடுத்து இந்த வருஷத்துல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா, எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை உள்ளவங்க விநாயகரை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் நீங்க வழிபடணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு உத்தமமான வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது ஹனுமன் வழிபாடு. 7.5 சனியில ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. எனவே ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. அடுத்து இந்த காவல் தெய்வங்களை வழிபடுறதும் சிறப்பு. 7.5 சனி நடக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபடலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். அடுத்தது குரு பயிற்சியின் போது ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானுடைய தரிசனம் பெற்று வர்றது சிறப்பு. சோ அது குரு பயிற்சியின் போது தான் போகணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த வருஷத்துல ஒரு முறை குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. மேக்சிமம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிற நாட்கள்ல போயிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு வாங்க. குரு பயிற்சியின் அப்போதான் போகணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. சோ இது வந்து சாஸ்திர பிரகாரம் சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கோயிலுக்கு போறது மன அமைதியை பெருக்கிக்கிறதுக்கு. கூட்டத்துல போய் கோவிந்தா போட்டோம்னாக்கா எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால குரு பயிற்சி அன்னைக்கு தான் போகணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. எப்போ கோவில் ஃப்ரீயா இருக்குமோ, உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு வாட்டி போயிட்டு ரிலாக்ஸா போயிட்டு இறைவனை வழிபட்டு உடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு மன அமைதியோட வீட்டுக்கு திரும்பி வாங்க. கூட்டத்துல போய் கோவிந்தா போட்டுட்டு அங்க கூட்ட நெரிசல்லையே உங்களுக்கு பாதி டென்ஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிடும். கால் கடுக்க நின்று தெய்வத்தை பார்த்து நீ என்ன வேண்டணுங்கிறதே மறந்துடுவீங்க அந்த கூட்ட நெரிசல்ல. எனவே கூட்டமான டைமிங்ல போவாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல போயிட்டு ரிலாக்ஸா போயிட்டு இறைவனை ஃப்ரீயா பார்த்துட்டு இறைவன் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் முன் வச்சுட்டு அந்த ஸ்தலத்துல 1 மணி நேரம் அமர்ந்து தியானம் பண்ணலாம். அல்லது சும்மா வெறுமனே நீங்க அமைதியா அமர்ந்து உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த கோவில்லையே அப்படியே கழட்டி விட்டு வந்துருங்க. வீட்டுக்கு வரும்போது ரிலாக்ஸா மைண்ட் அப்படியே ஃப்ரீயா வரணும். சோ அப்படி ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்புறது சிறப்பு. எனவே இந்த வருஷத்துல ஒரு முறை குருஸ்தலம் போயிட்டு வந்துருங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்பை கொடுக்கும். சோ தெய்வ வழிபாடுன்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் விநாயகர் வழிபாடு, அது கோவில்லையோ இல்ல உங்க வீட்லயோ நீங்க விநாயகரை வழிபட்டு தினமும் விநாயகருக்கு செலுத்தக்கூடிய அந்த தோப்பு காரணம் எல்லாம் கரெக்டா போட்டு செயல்படும் போது உங்களுடைய மூளையோட செயல்பாடு நல்லா உத்வேகமா இருக்கும். அடுத்தது
ஆஞ்சநேயர் வழிபாடு, பயத்தை தவிர்க்க, நமக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை தவிர்க்க ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. அடுத்தது எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களை வழிபடலாம். ஏன்னா 7 சனி நடக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபடலாம். உடைய குல தெய்வமா காவல் தெய்வம் ஏதாச்சும் இருக்குன்னா தாராளமா வழிபடுங்க. அதன் பிறகு குருஸ்தலம் ஒரு முறை போயிட்டு வாங்க. இது எல்லாத்தை விடவும் மேலான ஒரு விஷயம் உங்களுடைய குலதெய்வம். குலதெய்வத்தை இந்த வருஷத்துல ஒரு முறையாச்சும் போய் வழிபட்டு வந்துருங்க. குலதெய்வத்துடைய அருளையும் பெற்றுட்டு வந்துருங்க. சோ இது போதும். இதுல எல்லாத்தையும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு 2 விஷயத்தை மட்டும் பண்ணுங்க போதும். அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும். முக்கியமா மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். இதோட தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. அதுவும் ஒரு பெஸ்ட் ரெமெடி. அடுத்தது நம்ம பாக்குறது பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணலாம். எனக்கு தெய்வ வழிபாடுல எல்லாம் நம்பிக்கை இல்ல சார், நீங்க வேற ஏதாச்சும் பரிகாரம் தான் சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க. 7 சனி நடக்குது, எல்லா ராசிக்கு சொல்ற மாதிரி உணவு தானம். அதுலயும் எல் சாதம் தானமா கொடுக்கலாம். எல்லால செய்யப்பட்ட சாதம், அந்த சாதத்தை வெரைட்டி ரைஸ்னு சொல்லுவோம். அந்த எல் சாதத்தை கலரி நீங்க சனிக்கிழமையில பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு காலை வேளையில நீங்க கொடுக்கிறது சிறப்பு. அடுத்தது காகத்திற்கு உணவு வைக்கிறது சிறப்பு. வாயில்லா ஜீவனுக்கு உணவு வைக்கிறது சிறப்பு. சோ உணவு தானம் இருக்கிறதுலே பெஸ்ட் ரெமெடி ஃபார் எவர். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒன் சொல்யூஷன். அது உணவு தானம். அது கோடி புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உடைய கர்ம வினைகளை கரைக்கும். எனவே உணவு தானம் பண்ணுங்க. குறிப்பா சனிக்கிழமையில பண்றது சிறப்பு. அதே மாதிரி விநாயகருடைய ஸ்தலத்துல பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணுங்க. அல்லது உணவு தானம் பண்றவங்களுக்கு உதவி பண்றது, அதாவது உணவு பரிமாறுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது. சோ அதுவுமே பெஸ்ட் தான். அதே மாதிரி ரொம்ப பெருசா பண்ணணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உணவு தானம் பண்ணுங்க. சோ அது ஒரு பெஸ்ட் ரெமடியா நான் பாக்குறேன். அடுத்தது இந்த வருஷத்துல மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பட இயலாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி. ரொம்ப ஏழ்மைப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தன்னால செயல்பட முடியாம உங்களுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு தேடி போய் அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கிறது சிறப்பு. அது ஒரு சிறந்த பரிகாரம். அதே மாதிரி அநாத ஆசிரமம், அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான வஸ்திரங்கள், தேவையான உணவு பொருட்கள் இதை வாங்கி கொடுக்கலாம். சோ அது ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும். சோ இது நம்ம பேசிக்கா பண்ணும்போது இந்த வருஷத்துல நமக்கு இருக்கக்கூடிய தடை தாமதம் தடுமாற்றத்துல நம்ம தகர்த்தி மேலும் உயர பறக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். ஓவரால் அந்த 2026 வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமாகிற வருடம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பெருசா பயப்பட வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். இந்த வருஷத்துல நீங்க தான் இறங்கி வேலை செய்யணும். தயாராகுங்க. டிசம்பர்ல எல்லாம் நீங்க உங்களோட ஷெட்யூல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த புது வருடத்துக்கு தயாராகுங்க. ஏன்னா வர வருடம் 11 வருடம் கழித்து குரு நமக்கு உச்சமாக போறாரு. நம்முடைய ராசிநாதன் உச்சமாக போறாரு. இது தனுசை காட்டிலும் மீனத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மீனத்துக்கு திரிகோண ஸ்தானத்துல குரு உச்சமாகிறாரு, ரொம்ப ஸ்பெஷல். தனுசு கூட 8ல தான் போய் உச்சமாகிறாரு, பயண யோகத்தை கொடுப்பாரு. ஆனா மீனத்துக்கு அப்படி கிடையாது. மீனத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு உச்சமாகிறாரு. நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு. எனவே அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை நீங்க முன்கூட்டியே செய்யறது உங்களுக்கு மேலும் மிகுந்த வளர்ச்சியை டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். இதுல சொல்லியிருக்க அந்த வார்னிங் பாயிண்ட்ல ஏதாச்சும் சிம்டம்ஸ் வருதுனாக்கா அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி நிறைய தடை தாமதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருக்க பரிகாரங்களை மேற்கொண்டு பாருங்க. அதுல ஒரு நல்ல இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உடைய பர்சனல் ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையான்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. யோக தசைனாக்கா கோச்சாரமும் பாசிட்டிவா இருக்கு, யோக தசையும் நடக்குதுன்னா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அவயோக தசை இருக்கு, கோச்சாரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, ஆனா அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதுவே யோக தசை நடக்குது, உங்களுக்கு கோச்சாரம் சரியில்லை, கோச்சாரம் உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரம் உங்களை பெருசா பாதிச்சிடாதுன்னு அர்த்தம். சோ நல்லா சொல்ல வர பாயிண்ட் எதுனா, உங்க ஜாதகத்துல பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரமும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் பிளஸ்ஸா இருக்கும். உடைய ஜாதகம் பிளஸ்ஸா இருக்கு ஆனா கோச்சாரம் மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பாயிண்ட் உங்களை பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணிடாது. கோச்சாரமும் மைனஸா இருக்கு, உங்களுக்கு தசையும் புத்தியும் உங்களுக்கு மைனஸா இருக்குனாக்கா கம்ப்ளீட்டா உங்களை ஜீரோ ஆக்கும். நிறைய பிரச்சனைகளை மாத்தி கொடுக்கும். உங்களுக்கு தசை மைனஸா இருக்கு ஆனா கோச்சாரம் ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி நடந்து அப்படியே கொஞ்சம் இறங்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன்ஸ் அப்பப்போ ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கான 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு.
இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதாவது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புஜாதி ஐவர்கள் குரு, சனி, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பலன், அதே போல ராகு, கேது எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன பலன், மேலும் சூரியன், சந்திரன் 12 பாவத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டியா ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.